அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஹதீஸே குதுஸியில் அல்லாஹ் சொல்வான், அவுலியாஇ தஹ்த ஹிபாஇ வலா யஅரிஃபுஹும் கைரி. என்னுடைய நேசர்கள் எனது போர்வைக்குள் இருக்கிறார்கள், என்னை தவிர அவர்களை யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் இதை பதிந்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக வலிமார்கள் வெளி உலகத்துக்கு அவ்வளவாக எளிதில் தென்படுபவர்கள் அல்ல. அது அல்லாஹ்வுக்கும் அவனது நெருக்கமான அடியார்களுக்கும் இடையே உள்ள ஒரு ரகசியமாகும். பொதுவாக வலிமார்கள் தங்களுடைய கராமத்துக்களை வெளிப்படுத்தி கூட்டம் சேர்த்து அதில் பொருளீட்டுவது அப்படி இப்படி என்ற சிந்தனை கொண்டவர்களே அல்ல. அவர்களுடைய சிந்தனையும் எண்ணமும் மூச்சும் பேச்சும் யாவுமே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவது என்பதை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்படுகிற ஒரு அற்புதமான மனிதர்கள் அந்த இறைநேசர்கள். மாறாக தங்களுடைய அற்புதங்களை மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்தி மக்கள் புகழ் தேடுபவர்கள் அல்ல. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பது என்பது வலிமார்களில் பெரிய ஒரு அந்தஸ்தாகும். அதாவது வலிமார்கள் யாவருமே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கணும்னு நினைக்கிறது வலிமார்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து, அவங்களை சந்திக்கிறது பெரிய ஒரு அந்தஸ்தாக கருதப்பட்டது. ஒருமுறை பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ற இறைநேசர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார். அப்படி சந்தித்து, எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் வேண்டிக் கொண்டார்கள். உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்தார்கள், வணக்கங்களை அல்லாஹ் உனக்கு லேசாக்கட்டும் என்று துஆ செய்தனர். உடனே பிஷ்ருல் ஹாஃபி சொன்னாங்க, இறைநேச பெருந்தகையே, இன்னும் அதிகமாக எனக்கு துஆ செய்யுங்கள் என்றார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் துஆ செய்தார்கள், அந்த வணக்கங்களை அல்லாஹ் மறைக்கட்டும் என்று துஆ செய்தார்கள். அதாவது உனது வணக்க வழிபாடுகளை இறைவன் மறைத்து வைக்கட்டும் என்று துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு பிஷ்ருல் ஹாஃபி அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பே, என்னை மறைத்திடு என்பதுதான். அதுதான் தனது மேன்மைக்கு காரணம் என்று பிஷ்ருல் ஹாஃபி கூறுவார்கள். அப்ப இறைநேசர்கள் எல்லாம் மறைந்து காணப்படுபவர்கள். இறைநேசர்கள் தங்களுடைய அமால்களை, தங்களுடைய கராமத்துக்களை அதை வெளிப்படுத்தி புகழ் தேட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. அவர்களது மூச்சும் பேச்சும் சிந்தனையும் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பது மட்டுமே.